இத்தனை வருஷமா அரசியல் இருக்காரு. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்லாம் தமிழ் பேரே இல்லைங்கிறது தெரியறதுக்கே இவருக்கு இத்தனை வருஷம் ஆச்சா? அவரோட சுத்தமான பேர் என்ன? அருள்மொழிவர்மன்கிறது அவரோட பேரு. இன்னொன்னு, அந்த காலத்துல தமிழும் சமஸ்கிருதமும் இணைந்தேதான் பயணிச்சது. சமஸ்கிருதம் அலுவல் மொழியா பயன்படுத்தப்பட்டது. நான் கேட்கிறேன், திருமாவளவன் அவர்கள் ராஜராஜ சோழனை போய் ஏன் கேட்குறீங்க? ஸ்டாலினை கேட்கணும்ல. எப்ப உன் பேர் தமிழ் கிடையாது, இந்தியாலே இருக்கிற ஒரு பேர் கிடையாது. உதயநிதி தமிழ் பேரா? இன்பநிதி தமிழ் பேரா? கலாநிதி, தயாநிதினா வச்சிருக்கீங்கல்ல, இதெல்லாம் தமிழ் பேரா? இதெல்லாம் கேட்கறதுக்கு இது தேவையில்லாத பேச்சு. இது என்னன்னா, எலெக்ஷன் நேரத்துல இங்க ஊருப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு, ஆட்சி நடத்த துப்பு இல்ல, கூட நீங்க உட்கார்ந்து இருக்கிற கூட்டணியில உட்காந்துட்டு நீங்க எல்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மக்கள் காரி துப்புறாங்க. ஏன்னா இப்ப ஓட்டு கேட்க போகணும். அப்ப இவங்ககிட்ட கிடைக்கிறது ஒரே என்னன்னா, கேவலமான மொழி அரசியல், இனவாதத்தை தூண்டுறது, மதவாதத்தை தூண்டுறது. இப்ப சம்பந்தமே இல்லாம இப்ப ராஜராஜ சோழனை நீங்க எடுத்தீங்கன்னா உடனே இதுக்கு எல்லாரும் இது பண்ணுவாங்க. என்ன பண்றது? அப்படியே ஒட்டுமொத்த கவனத்தையும் திசை திருப்பறதுக்கான வேலை இது. நீங்க ராஜராஜ சோழனி, ராஜேந்திர சோழனி பேர் சொல்ல கூட தகுதி கிடையாது திருமாவளவன் அவர்களுக்கு. பேரை பத்தி பேசுறதுன்னா, இவரோட அப்பா பேரு ராமசாமி, அப்பன் பேரை மாத்திரவங்க யாராவது நீ பாத்திருக்கீங்களா? அப்பா பேரை மாத்தி நீங்க ஆரம்ப காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் திருமாவளவனுக்கு இன்சியல் வேற போட்டிருப்பாரு. இப்ப தொல் திருமாவளவன் மாத்திருக்காரு. அப்பா பேரை தொல்காப்பியன்னு மாத்திருக்காரு. உங்க அப்பா பேரு ராமசாமி.